சொன்னால் இந்த உலகம். இந்த உலகத்திலே சிவபெருமானுடைய அடைவதற்காக எவ்வளவுலாம் புற்றுமாய் மரமாய் புனல் காலை, எவ்வளவு தவம் புரிந்து புற்று மேலே எழும்பி போனாலும் கூட எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னை மறந்து தவநிலையிலே இருந்து அந்த சிவபதத்தை அடையுமாறு இந்த உலகத்திலே எவ்வளவு எல்லாம் பூஜிக்கிறார்கள். ஒரு நாளிலே 6 காலம் பூஜை செய்கிறார்கள், 4 வேளை கோயிலுக்கு போகிறார்கள், ஒரு வாரத்திலே 2 முறை திருவாசக முற்றோதல் நடத்துகிறார்கள், ஒவ்வொரு நாளும் திருவாசக பதிகத்தை ஓதுகிறார்கள். இந்த உலகத்திலே பல்வேறு விதமாக சிவபதத்தை அடையுமாறு பல பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நானும் மட்டுமல்ல, இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் மற்றும் மாணவர் பெருமான் எல்லோரும் சிவபதத்தை அடைய தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களை எல்லாரும் காணாதமாறு மறைந்திருந்து காட்சி கொடுத்த அந்த சிவபெருமான் திருப்பெருந்துறையிலே மணிவாசகருக்காக ஓடி வந்து அவன் திருவடியை கொடுத்து ஆட்கொண்டிருக்கிறான். அவர்கள் எல்லாம் தேடும் பொழுது மறைந்திருந்து காட்சி கொடுத்தவன் இவரை மட்டும் நயந்து இனிது ஆண்டான் என்று போறார் பாருங்க வார்த்தை. மணிவாசகர் நயந்து இனிது ஆண்டார். நயந்தனா விரும்பியது சிவபெருமான் வந்து மாணிக்க வாசகரிடம் அடைக்கலமா வர வேண்டும் தான் வந்தாரே தவிர மாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் அடைக்கலமா போகணும்னு நினைத்ததே இல்லை. அடைக்கலப்பத்தினுடைய சூட்சமே அதுதான். சிவத்தை நீ தேட நினைத்தால் சிவம் உன்னிடம் அடைக்கலமாக வரும் தவிர நீ தேடி சென்று சிவத்திடம் அடைக்கலமாக முடியாது. இங்க நாகம் இந்திரன் எல்லோரும் நிற்க நயந்து இனிது என்னை ஆண்டார். நாமெல்லாம் அப்படிதான் சொல்லணும். அது மணிவாசகருக்கு சிவபெருமான் அந்த திருவடியை கொடுத்ததனால சொன்னார், அடியார் பெருமக்களே, நீங்கள் ஆன்மா உருகி கேட்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு வரியை நாம் எடுத்துக்கொள்ளவே. இந்த பூலோகத்திலே இருப்பவர்கள் இந்திரன், வானவர், பிரம்மன் மற்றும் பெருமாள், அவர்களுக்கு யாருக்கும் கிடைக்காத இந்த திருவாசகத்தை இந்த பூலோகத்திலே வந்து சிவபெருமான் தான் கைப்பட எழுதி மணிவாசகம் சொல்ல திருச்சிற்றம்பலத்தான் எழுதியது என்று கையொப்பமிட்டு போட்டு கொடுத்த வரப்பிரசாதம் இந்த திருவாசகம். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காதது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மானுட குலத்திற்காக சிவபெருமான் தானே வந்து எழுதி இதை கையொப்பமாக போட்டான். எல்லோரும் முற்றுதல் முடித்த பிறகு திருவாசகத்தை சிரத்திலே வைத்து செம்மை நலம் அறியாத சிதறொரு திரிவேணி பொம்மமேனம் அறியாத முதலாய முதல்வத்தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்சிவிகை ஏற்றி வைத்த அம்மை எனக்கு அருளிவார் ஆர்பேர்வார் அச்சோவே என்று சொல்கிறீர்கள். அதனுடைய பொருள் என்ன? இந்த திருவாசகத்தை எடுத்து சிரத்திலே வைத்து நீ இறுதி செய்யும் பொழுது சிவபெருமானுடைய திருவடிக்கையே புகுவதற்கு சமமாக இருக்கிறது என்பதுதான் அது மறைப்பொருள். திருவாசகத்தை எடுத்து நீ சிரத்திலே வைத்தால் சிவம் எழுதிய எழுத்துக்கள், சிவனால் எழுதப்பட்ட எழுத்துக்கள், அது அருளாய் கருணையாய் அவன் திருவடியாய் மாறி அந்த திருவடி நம் சிரத்திலே பதுமாயின் அந்த திருவாசகத்தின் மூலமாய் நீ கைலாயத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பெறக்கூடிய தன்மையை இந்த ஜீவாத்மா தாங்கி இந்த தேகம் பெறும் என்பதன் சூட்சமமாகத்தான் இந்த திருவாசகத்தை இறுதியிலே நாம் சிரத்திலே வைத்து கொண்டாடி மகிழ்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த திருவாசகத்தை துணையாக கொண்டு, இந்த திருவாசகத்தை துணையாக கொண்டு நாம் மணிவாசக பெருமானுடைய தலைமையிலே யாத்திரை செல்வோம். அனைவரும் வாருங்கள், யாத்திரை கைலாயத்திற்கு மணிவாசகர் அழைத்து போகிறான். யாராவது வர விரும்பாதவர்கள் வீட்டுக்கு சென்று விடுங்கள். கைலாயத்துக்கு போயிட்டு மீண்டும் வர முடியவில்லை என்று ஏக்கம் இங்கேயே வேண்டாம். கைலாயத்துக்கு புறப்பட தயாரானவர்கள் ஒருமித்த கடலில் வாருங்கள், போகலாம். மணிவாசகர் தலைமையிலே புறமா வேணாமா? எல்லாருக்கும் சத்தமே இல்லை. சிறப்பு. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் மாணிக்கவாசக பெருமானால் ஓதப்பட்டு எம்பெருமானால் எழுதப்பட்ட திருவாசகத்தில் இருந்து 45வது பதிகம் யாத்திரை 10 திரு தில்லையுள் அருளியது. சிவா
பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமி ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் ஒரு கும்பெல்ல கருணையினார் ஆவாயின்ன பட்டன்பாய் ஆட்பட்டி வந்து ஒரு படும் போவோம் காலம் வந்ததுக்கான் பொய் விட்டு உடையான் கல்லல்